துணிச்சலான ஒரு நபர், யாருக்கும் பயப்படாத ஒரு நபர் இவர். 136 வழக்கு, 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 முறை தடா சட்டம், 125 முறை சிறைவாசம். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக அடக்குமுறையை கையாண்டவர் தான் இந்த பழனி பாபா. தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறது. வாய்ப்பூட்டு சட்டம் என்றால் அவர்கள் வெளியில் எங்கே சென்று பேசக்கூடாது, மக்களை ஒன்றிணைத்து மக்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடாது. இப்படி வாய்ப்பூட்டு சட்டத்தினால் போட்டவர்கள் தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்றால், ஒருவர் தேவர் பசுபொன் முத்துராமலிங்கர் ஐயா அவர்கள், இன்னொருவர் நமது பழனி பாபா அவர்கள். பழனி பாபா மீது 5 முறை வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. 1996ஆம் ஆண்டு ஈழத்தின் தமிழர்களை சிங்களா பேரினவாதம் தலைவிரித்து ஆடியது. தமிழர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இதை பற்றி யாருமே, எந்த அரசியல் கட்சியோ எந்த இயக்கமோ இதற்கு எந்த ஒரு குரலுமே கொடுக்கவில்லை. காரணம், இதை பற்றி பேசினால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று அப்பத்தி இருந்த அரசாங்கம் உத்தரவிட்டது. ஆனால் இதற்கெல்லாம் பயப்படாமல், இதற்கெல்லாம் அச்சப்படாமல் 7 ஆண்டுகள் இல்லை 70 ஆண்டுகள் கூட சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன், ஏன் தூக்கில் கூட தொங்க தயாராக இருக்கிறேன். நான் பேசுவேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் பேசுவார்கள். இலங்கை தமிழர்களுக்காக முதலில் சிறைக்கு சென்றவர் பழனி பாபா அவர்கள் மட்டும்தான். பிறப்பால் ஒரு இஸ்லாமியத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மதவாதத்தை எதிர்த்து RSS காரர்களால் ரத்தம் சிந்தி படுகொலை செய்யப்பட்டு வீர மரணம் அடைந்தவர் நமது புனித போராளி பழனி பாபா அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் அவரது பேச்சுகள் இன்றைக்கு இருக்கும் இளைஞர்களுக்கு வீரத்தையும் அரசியலையும் சொல்லிக் கொடுக்கும். நான் மடியலாம், ஆனால் என் வார்த்தைகள் மடியாது.